வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று இன்றைக்கு குருவினது ஒரு கவியை நாம் சிந்திக்கலாம். பொங்கல் திருநாளை முன்னிட்டு அருள் மொட்டு என்ற கவிதையில் குரு அவர்கள் தந்திருக்கக்கூடிய இக்கவியை நாம் சிந்திக்கலாம். ஜனவரி 14 அருள் மொட்டு அன்பு பொங்கல் என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கக்கூடிய இக்கவியை நாம் சிந்திப்போம். நிலம் திருத்தி விதைத்து உழைத்து நெல்லறுத்து வீடு சேர்த்து பயன் பிறருக்கு பகிர்ந்தளிக்கும் பண்டை ஈகை பொங்கல் நன்னாள். நலம் விளங்க நாடு பொங்க நல்ல வாழ்வை நீங்கள் எய்த புலன்முடிக்கு அருள் பொங்கும் பூரிப்போடு வாழ்த்துகின்றேன். குரு அவர்கள் பூரிப்போடு வாழ்த்தும் அந்த வாழ்த்துதலை நாம் சிந்திக்கலாம். விவசாயிகள் நாட்டின் முதுகெலும்பு என்று சொல்லப்படுகிறார்கள். அவர்கள்தான் இந்த பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். அவ்வாறு அவர்கள் நெல்மணியை சேர்த்து நமக்கு உணவளித்து கொண்டிருப்பவர்கள் என்பதை கூறும் வகையில் குரு அவர்கள் நிலம் திருத்தி, முதலில் நிலத்தை பண்பாடு செய்ய வேண்டும், பண்படுத்த வேண்டும். பிறகு விதைத்து உழைத்து விதையை ஊன்றிய பிறகு அது நமக்கு அறுவடைக்கு வரும் வரை பாதுகாப்பது, அதற்கு வேண்டிய நீர் அனைத்தையும் அதற்கு கொடுத்து, அந்த உழைப்பை அதற்கு கொடுத்து நெல்லறுத்து வீடு சேர்த்து, நெல்மணி வந்த பிறகு அதை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வரை அவர்களின் உழைப்பு அளப்பரியதாக இருக்கிறது என்பதை கூறி, பயன் பிறர்க்கு பகிர்ந்தளிக்கும் பண்டை ஈகை, பயனாக அவர்களுக்கு மட்டும் வைத்துக் கொள்ளவில்லை, அனைவருக்கும் பகிர்ந்தளிப்பதாக அவர்கள் செயல்பாடு இருக்கிறது. நெல்மணிகளை விலைக்கு கொடுத்தாலும் கூட அதை விளைய வைத்தால்தான் இந்த உலகம் உணவு பஞ்சத்திலிருந்து நீங்கும் என்பதை புரிந்தவர்கள் விவசாயிகள் என்பதை கூறும் வகையில் பகிர்ந்தளித்து பண்ட ஈகை பொங்கல் நல்நாள் என்று கூறுகிறார். அந்த அறுவடைக்கு பிறகு அவர்கள் இந்த நெல்மணியை அனைவருக்கும் கொடுத்து மனம் பொங்க அனைவருக்கும் பகிர்ந்தளித்த அந்த நன்னாளே தைத்திருநாளாம் பொங்கல் என்பதை நலம் விளங்க, அனைவருக்கும் நலம் சேர்க்கும் வகையில் நாடு பொங்க, நாடு பூரிப்பில் உணவு பஞ்சத்திலிருந்து நீங்கி பூரிப்பில் திளைக்க நல்ல வாழ்வை நீங்கள் எய்த, அனைவருக்கும் நல்வாழ்வாக அது அமையும்படி அவர்கள் செய்யும் அந்த தொண்டை பாராட்டும் வகையில் புலன் ஒடுங்கி நான் அகத்தவம் ஏற்று அவர்களை வாழ்த்து கூறுவதற்காக அருள் பொங்க, என்னுள் அந்த இறை அருள் பொங்க அவர்களை பூரிப்போடு மன மகிழ்ச்சியோடு வாழ்த்துகின்றேன் இந்த நன்னாளில் என்று கூறும் குருவினது இந்த சிந்தனையை நாம் ஏற்கும்போது சிந்திக்க வேண்டியது உணவன்றி வேறு எதுவும் இல்லை, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவர் தொழுதுண்டு பின் செல்வார் என்று வள்ளுவப் பெருந்தகை கூறும் வகையில் அனைவரும் அவர்கள் பின்னால்தான் நாம் சென்று அந்த உணவை பகிர்ந்து கொண்டு வாழ்வதாக இருக்கிறது, அவர்களுக்குத்தான் முதல் வாழ்த்துதல் கூற வேண்டும் என்று கூறும் குருவினுடைய சிந்தனையை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்தை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன்.